வணக்கம் அன்பு ட்ரூகோல் நேயர்களே. இந்த வீடியோவில் காய்கறி செடி நம்ம இந்த இடத்துல வச்சு அதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். வீட்டுக்கு தேவையான காய்கறியில் நமக்கு சின்னதாக ஒரு இடம் இருந்தாலே போதும். இது போல் ஒரு சின்ன மினி வீடர் இருக்குது அப்படின்னா அதில் வச்சு உழவு செஞ்சுக்கலாம். இல்லைன்னா கைகளாலேயே மம்டி வச்சு கொத்தி கூட அந்த காய்கறி செடியில் நட்டுக்கலாம். ஒரு குறுகிய இடத்துல நமக்கு தேவையான காய்கறி செடியில் வைக்கலாம். கோழி இருந்தாலும் கூட அது பாதுகாப்பாக வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த மினி வீடரில் நம்ம உழவு போட்டுடலாம். மேலே வந்துட்டு இந்த செம்மண் கொஞ்சம் போட்டு விட்டேன். கொய்யா எலுமிச்சை செடிக்கெல்லாம் உரம் வைக்கிறதுக்கு எடுத்துல அந்த குழி மண் தான் மேலே தூவி விட்டுருக்குறேன். ஆனால் அந்த நிலத்து மண் பொழுதி பறக்குது பாரு, பொழுதி பறக்குது பாரு பொசிஷனில் கொழுவு மாட்டி தான் இப்போ நம்ம இதை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோங்கிறதையும் பார்த்துக்குங்க. போர் மண் டிராக்டரில் 9 ட்ரிப்பர் மண் இந்த இடத்துல கொட்டி நிலக்கடலை கொடி போர் வச்சுருந்தோம். அது இப்போது மழை பெஞ்சு கரைஞ்சி இந்த இடத்துக்கு வந்துச்சு. கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு, இந்த இடத்துக்கு மழை பெஞ்சு கரைஞ்சதுனால பூமி மண்ணோட கலந்துருச்சு. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம செடி வச்சு அழகாக வளர்த்துடலாம். கொஞ்சம் செம்மண்ணும் கலந்து விட்டுருக்குறோம். அடியில் அந்த மண் நம்மளோட நிலத்து மண்ணும் இருக்குது. சரி, இப்போ உழவு போட்டி முடிச்சுட்டு மட்டைப்படுத்தி பார் போட்டு அதில் செடியை வளர்த்தணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேடை நட்டை சுற்றியும் கட்டி அதை எப்படி வேலி அமைக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இல்லைன்னா கோழி எல்லாம் பறித்து வேஸ்ட் பண்ணிடும். கோழி வளர்த்துற இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. கோழி நிறைய நம்ம நாட்டுக்கோழி இருக்குது. அதனால தான் நம்ம இவ்வளவு நாள் யோசிச்சுக்கிட்டு பண்ண முடியல. நம்ம கிராமத்தில் அழகாக ஒரு பழமொழி சொல்வது உண்டு, பொழுது போய் புத்தி வந்து எதுக்காகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பொழுது போய் கூட நம்மளுக்கு புத்தி வரலைன்னா அப்புறம் என்றைக்கு தான் நாம் திருந்தி ஒன்று பண்ணுறது. ஸோ இன்றைக்கி காய் விலை பார்த்திங்கன்னா தக்காளி 200 கிட்ட தொட்டுட்டு வந்திருக்குது. இப்போ கூட நம்ம செடி வளர்க்குற என்ன வழின்னா அப்புறம் நான் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை இல்லையா. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ உழவு கிட்டத்தட்ட நம்ம போட்டி முடித்தாச்சு. பாருங்கள் புளி எப்படி ஆயிருக்குன்னு. நல்லா பவுடராக உள்ளே கால் வச்சோம்னா பவுட்ரு மேலே கால் வைக்கிற மாதிரி தான் அதுபோல் இருந்துச்சு. இப்போது வலையை கட்டியாச்சு. சேடை நட்டை சுற்றியும் பைப்பு ஏற்கனவே நம்ம இதில் இருந்தது தான், செடி இருந்தது தான். அதுக்காக நட்டிருந்த பைப்பில் சேர் நட்டை சுற்றி இழுத்து வச்சு கட்டி கீழே மண்ணில் பதிச்சுருக்குறோம். இல்லைன்னா கோழி அதில் உள்ளே முட்டிடும். இது போல் பாரும் போட்டாச்சு. பார் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மம்டியை வச்சு இது மாதிரி நீரோடி ஒரு வாய்க்கால் எடுத்து மேலே போட்டு மட்டைப்படுத்தினோம்னா வாய்க்கால் மாதிரி இருக்கிறது நீரோடி, மேலே இருக்கிறது முதுகு இருக்கிறது பாருன்னு சொல்கிறோம். இப்போ நீர் பாய்ச்சது செடி நடப்போகிறோம். நீரோடிலேயே செடி வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபுல்லாக ஊரியெல்லாம் அந்த மேல் முதுகெல்லாம் நனையாது. அதனால் அந்த தண்ணி போகிற இடத்துலையே செடி நடப்போகிறோம். முதலாவது நம்ம கத்திரி நாற்றை எடுத்தாச்சு. அது 2 அடிக்கு ஒரு செடி நடலாம். இது பாரு அதே மாதிரி தான். இந்த நீரோடிக்கும் அந்த நீரோடிக்கும் கேப்பும் 2 அடி வரும். செடி 2 அடி, இடைவெளி 2 அடி அப்படி வச்சோம்னா தான் காத்தோட்டம் கிடைக்கும். நம்ம காய் அறுக்க முடியும், காய்ப்பும் நல்லா இருக்கும். அடுத்ததாக கத்திரியை நட்டு முடிச்சுட்டு அடுத்தது மிளகாய் நாற்றை தான் வைக்கலான்னு இருக்கிறேன் சென்டரில். இங்கேயும் சென்டரில் மிளகாய் நாற்று வச்சுருந்த இடத்துலையும் இருக்குது. ஒரு நாற்று அந்த புடி வந்து 50 ரூபாய்ங்க. பொடியாக கட்டி வச்சு நாற்று விற்கிறாங்க. ஒரு புடிக்கு 50 நாற்று இருக்கும் தோராயமாக அப்படி சொல்கிறாங்க. ஒரு நாற்றோட விலை ₹1 ஆகுது. பச்சை மிளகாய் ஒரு பயன்பாடில் 2 விதமான பயன்பாட்டையும் கொடுக்கும். பச்சையாக இருக்கும்போது பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பழுத்து வரும்போது அதை வரமிளகாயை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதையும் பார்த்துடலாம். இப்போ கடன் நாம் அதை கொஞ்சம் ஓட்டி விட்டு அடுத்தது தக்காளி வைக்கிறதையும் பார்த்தோம். மிளகாய் தான் நட்டுக்கிட்டுருக்குறோம். மிளகாய் நாற்று நட்டு முடிச்சாச்சு. தக்காளி நாற்று கையில் எடுத்தாச்சு. இதுவும் அதே தான், 50 ரூபா தான் நாற்று. தக்காளி 200 ரூபாய்க்கு விற்றாலும் நாற்றோட விலை ஒன்றும் பெருசாக கூடலை. அவங்க அதே ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. நம்ம இங்கே மொடக்குறிச்சியில் புதன்கிழமை தோறும் சந்தை நடக்குது. மொடக்குறிச்சி சந்தை கேட்டுக்கு முன்னாடியே இந்த நாற்றுகள் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவரே விதையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயே விதையும் வாங்கிட்டு வந்து தான் நடுறோம். இதில் 2 நாற்று வைக்கிறேன் தக்காளியில். ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக நாற்று கொஞ்சம் நஞ்சு போன நாற்றும் இருக்குது. அதனால் கொஞ்சம் வாலிப்பாக இருக்கிற நாற்றும் ஒரு பொடி நாற்றும் 2ம் சேர்த்தி 2 நாற்றாக நட்டுக்கிட்டு வரேன். இதை நட்டு முடிச்சுட்டு பாகலும் புடலையும் என்ன பண்ணுறேன்னா, விதையை பாலில் ஊற வச்சுக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக பாலில் ஊற வச்சு வடித்து எடுத்து காலையில் ஒரு துணியில் கட்டி வச்சிடலாம். மறுநாள் சாயந்தரம் இந்த விதையை ஊன போகிறோம். பாலில் மோரில் ஊற வைக்கிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கணு புழுவெல்லாம் வரும்ல, அது நோய் கிருமிகள்ருந்து விடுபடுது. அதோடு சேர்த்து இந்த முளைப்பு திறனும் கொடுக்குது நல்லா. இதை ஊற வைக்காமல் நம்ம நேரடியாக நட்டோம் அப்படின்னா சரியாக முளைச்சி வரதில்லை. பாகலும் புடலையும் பொறுத்த வரைக்கும் ஊற வச்சு நட வேண்டியது அவசியம். மற்ற விதைகள்லாம் முளைச்சி வந்துட்டு இது கொஞ்சம் கடினமாக இருக்கும், முளைக்காது. நட்டாச்சு. இப்போ நட்டு 5 நாள் ஆச்சு. 5 நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பாகல் செடி முளைச்சி வந்துருச்சு. எவ்வளோ உயரம் வந்துருச்சு. சரிங்களா? ஆமாம்.
எத்தனை செடி வந்துருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 விதை ஒன்று 4 செடி முளைச்சி வந்துருக்குது. போதும், நமக்கு 3 செடி 2 செடி இருந்தால் கூட போதும். வீட்டு தேவைக்கு என்ன. இப்போ கத்திரி நாற்று நல்லா தளைஞ்சிருச்சு. அந்த நாற்று நம்ம நட்டதுக்கப்புறம் கொழுந்து மட்டும் பச்சையாக இருந்து அப்படியே வந்துடும், மற்றதெல்லாம் கொட்டி தான் வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மிளகாய் நாற்று பாருங்களா, அப்படியே பச்சை பிடிச்சிருச்சு வந்துடும். அதே போல் தக்காளி நாற்றும் பச்சை பிடிச்சிருக்கிறத வாங்க பார்ப்போம். பார்த்திங்களா, ஸ்வங்கின எதுவும் நல்லா தளைஞ்சிருச்சு. சரி, இங்கே புடலஞ்செடி இருக்குதுன்னு சொன்னீங்க, பாகலை காமிச்சிங்க, கத்தரி மிளகாய் இதெல்லாம் காட்டினீங்க. புடலஞ்செடினா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா? அதுவும் முளைச்சி வந்துடுச்சு பார்த்தீங்களா. சரியாக அதுவும் 4 செடி முளைச்சிருக்குதுங்க. அது எவ்வளோ மென்மையாக இருக்குது நாற்று செடி அப்படிங்கிறதையும் பாருங்கள். வாசனையும் அதில் வரும். அந்த புடலங்காய் வாசம் அந்த செடியில் நம்ம கசக்கி மோந்து பார்த்தோம்னா அந்த வாசம் வரும். 4 செடி இருக்குது புடலஞ்செடி. இதுவே நம்ம வீட்டு தேவைக்கு போதும். இதுக்கும் பந்தல் வேணும். ஏற்கனவே பாகலுக்கு பந்தல் இருக்குது, அந்த இடத்துல கம்பி வேலை இருக்குமில்ல, அதைத்தான் மேலே பந்தலுக்கு போட்டிருக்கிறேன். அதே போல் இந்த புடலஞ்செடிக்கு இந்த சைடு போட்டு விடணும். அந்த வேலையும் பார்த்துடலாம். இது செடி இன்னும் படர்ந்து வர்றதுக்குள்ளே நம்ம அந்த வேலையும் முடிச்சு வச்சிடலாம். ஏற்கனவே போஸ்ட் நிறுத்தினதெல்லாம் இருக்குது. வலை மட்டும் இழுத்து கட்டி 2 சரல் வேறு ஏதாவது 2 கம்பி கட்டி போட்டுவிட்டோம்னா போதும், நம்ம வீட்டு தேவைக்கு வந்துடும். மருந்து அடித்தே தீரணும். அதுக்கு பூச்சி விரட்டி ஏதாவது கொடுக்கணும். இப்போ தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் செடி மேலே வந்ததும் கொடுத்தே தீரணும். இல்லைன்னா நோய் தாக்குதல்னால காய்க்கவே காய்க்காது. இது வழியாக படர்ந்து வந்து மேலே இந்த இதில் ஏறிக்கும். அதுதான் அந்த கம்பி வேலை சொன்னாலும் பாருங்கள், இதுதான் இந்த கம்பி வேலையில் படர்ந்து செடி வந்துடும். புடலஞ்செடிக்கு மட்டும் நம்ம இதே போல் அந்த சைடு போடணும்னு சொல்லிக்கிறேன். அதை நம்ம செஞ்சிடலாம். இப்படி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட நட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவைக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை பயன்படுத்திக்க. நன்றி, வணக்கம்.